விஷயத்துல பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய தகவல்கள் வருது. நான் என்ன சொல்ல வரேன், ப்ராப்பரா அதை வந்து நீங்க கண்டுபிடிச்சீங்க அப்படின்னா நம்ம வந்து யாருக்கும் பிளைண்டா சப்போர்ட் பண்ண. திடீர்னு பாலா இன்னசென்ட் அவன் பின்னாடி யார் இருந்து இயக்குறான்னு வந்து ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்ததுல எல்லாத்துலயுமே வந்து கொஞ்சம் நேம் வந்து மென்ஷன் ஆகுது. ஸோ ஒரு பர்டிகுலர் ட்ரஸ்டோட நேம் மென்ஷன் ஆகுது. இப்போ இவங்க சொல்றதும் அதை தான் மட்டும் இல்ல, புரியுதா? அவர் வந்து மக்களுக்கு பண்றாரு. அவர் இன்னும் வாடகை வீட்டுல தான் இருக்காரு. அவருக்கு அன்னன்னைக்கு உள்ளது அவர் சாப்பிட்டு நம்மளுக்கும் சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் ஓரளவு பொறி தட்டுதுன்னு வைங்களேன். நம்மளும் கிளாரிஃபை பண்றோம். கிளாரிஃபை பண்றோம் அப்படிங்கிறது இது வந்து ஓகே, பாலாவோட சுய சம்பாத்தியத்துல பண்ணனா பிரச்சனை. இப்ப அந்த கும்பல் யாருன்னு ஓரளவு நமக்கும் தெரியுது. சோ அந்த ஊட்டப்பட்ட வந்து ஒருவேளை உண்மையா இருக்குமோ அப்படிங்கிறது ஒரு சந்தேகம். அவங்க சொன்ன விஷயங்களும் இதை ஒப்பிடும்போது கொஞ்சம் சந்தேகங்கள். மேடம் வணக்கம். மேடம் வணக்கம் சார். மேடம், இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா, சின்னத்திரை நடிகர் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா பாலாட்ட டைரெக்டாக நான் பேசியிருக்கேன், ஆனால் பாலா வந்து அதுக்கு சரியான ரெஸ்பான்ஸ் பண்ணலை அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணுறாரு. ஸோ நம்மளும் தொடர்ந்து பாலாவை பற்றி விஷயங்களே பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இதில் ஒரு புதுசாக ஒரு விஷயம் ஒன்று வந்திருக்கு, சிஎஸ்ஆர் ஃபண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றிய தகவல் என்ன மேடம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப நன்றி. இன்னும் யாரெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, ஓகேவா? ஸோ இப்போ நம்ம விஷயத்துக்கு போகலாம். நம்ம கேபிஒய் பாலாவை பற்றி நிறைய கான்ட்ரவர்சி வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லை, இப்போ ரீசெண்டாக என்ன தகவல் சொல்கிறாங்கன்னா, அந்த சிஎஸ்ஆர் ஃபண்டு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு இவர் அக்கௌண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எவிடன்ஸ் அதெல்லாம் சப்மிட் பண்ணுறாங்க அப்பனன்ட் டீமு. ஸோ இப்போ சிஎஸ்ஆர் ஃபண்டை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட்டே ஒரு இதுக்கு, அதாவது கார்பரேட் கம்பெனிக்கு வந்து ஒரு ரூல் இருக்கு. எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதோட நெட்ஒர்த் வந்து 500 crore இருக்கணும். ஸோ அது மட்டும் இல்லை, அதோட டேர்ன் ஓவர் வந்து 1000 crore இருக்கணும். அது மட்டும் இல்லை, அதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ப்ராஃபிட், ஆனுவல் ப்ராஃபிட் வந்து 5 crores இருந்ததுன்னா அதோட ஒரு 2% வந்து இந்த மாதிரி சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீமு, இந்த மாதிரி பப்ளிக் சர்வீஸ் அதுக்கெல்லாம் கொடுத்தே ஆகணும். ஒரு ட்ரஸ்ட்டுக்கு, ஒரு என்ஜிஓக்கு அவங்க வந்து 2% அவங்க ப்ராஃபிட், ஆனுவல் ப்ராஃபிட்ல இருந்து, அதாவது 5 crores கிட்ட வந்ததுன்னா, 5 crores அதுக்கு மேல வந்ததுன்னா 2% வந்து. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனி வந்து 100 கோடி ரூபாய் ப்ராஃபிட் வந்து ஏர்ன் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அவங்க வந்து ஒரு 2 கோடி ரூபாய் ட்ரஸ்ட்டுக்கு கொடுத்தே ஆகணும். இது வந்து ஒரு கார்பரேட் ரூல். அது வந்து எல்லா பெரிய பெரிய கம்பெனிஸ்க்கும் அது ஒரு, இப்போ அம்பானி, டாடா, ஆதித்யா பிர்லா இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸும் கொடுக்க வேண்டியது இருக்குமா? ஆமா கண்டிப்பா. ஏன்னா அவங்க டர்ன் ஓவர்ஸ் எல்லாம் பயங்கரமா இருக்கும்ல. ஸோ அதுக்கேத்தாப்புல அவங்க கொடுத்துதான் ஆகணும். அது வந்து ஒரு ரூல், கார்பரேட் ரூல். ஸோ இதுபடி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரஸ்ட்டுக்கெல்லாம் அமௌண்ட் போக பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ பாலா விஷயத்துல பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய தகவல்கள் வருது. நான் என்ன சொல்ல வரேன், ப்ராப்பரா அதை வந்து நீங்க கண்டுபிடிச்சீங்க அப்படின்னா நம்ம வந்து யாருக்கும் பிளைண்டா சப்போர்ட் பண்ண முடியாது. பாலா வந்து ஒரு நல்ல பையன், அவன் வந்து ஒரு இன்னசென்டான பையன், மக்களுக்கு உதவி செய்யறான். அதுவும் அவனோட வருமானத்துல இருந்துதான் உதவி செய்யறான்னு எல்லா ப்ராப்பரா எவிடன்ஸ் வச்சிருக்கான். இதுக்கு மேல அலிகேஷன்ஸ் கொடுக்குறவங்க இந்த மாதிரி சிஎஸ்ஆர் ஃபண்டு அது இதுன்னு. அது மட்டும் இல்ல, பாலாவோட இதை நம்ம செக் பண்ணும்போது அவன் பேர்ல எந்த ட்ரஸ்டும் கிடையாது. அவன் எந்த ட்ரஸ்ட்லயும் மெம்பர் மாதிரி எல்லாம் தெரியல. தற்போதைய தகவல் இல்ல, எந்த ஒரு இதுலயும் ட்ரஸ்டியா இல்ல. சோ அதனால அவன் கிட்ட இவ்வளவு அமௌண்ட் எப்படி அப்படி இப்படின்னு இவங்க இது பண்றாங்க. நான் என்ன சொல்ல வரேன், இந்த மாதிரி நீங்க வந்து ஒரு நாட்டுக்கு ஒரு நல்லது செய்றீங்க, நம்ம அதை தப்பு சொல்லக்கூடாது. ஏன்னா சொல்ல முடியாதுல்ல, திடீர்னு பாலா இன்னசென்ட் அவன் பின்னாடி யார் இருந்து இயக்குறான்னு வந்து யாருமே எனக்கு கண்டுபிடிக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த பாலா வந்து மற்ற உதவிகள் பண்ணது எல்லாருமே வந்து இண்டிவிஜுவலா உதவி பண்ணது எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா அவர் தனியாவே போய் எல்லாமே பண்ணியிருக்காரு, வச்சிருக்காரு அப்படிங்கிறது இருக்கு, ரைட்டுங்களா? இப்போ உதாரணத்துக்கு வந்து அந்த மருத்துவ உதவி தேவைப்பட்டவங்களுக்கு கொண்டு போய் மருத்துவ உதவிக்கு பணம் கொடுத்தது, அப்புறம் கால் ஊனமுற்றவர்களுக்கு போய் வண்டி வாங்கி கொடுத்தது, அப்புறம் கடை வச்சு கொடுத்தது, இட்லி கடை வச்சு கொடுத்தது, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா அவர் தனியாகவே பண்ணியிருக்காரு, எல்லாமே பண்ணியிருக்காரு. அதில் எந்த ஒரு ட்ரஸ்ட் நேம் எதுவுமே இன்ஃப்ளூயன்ஸ் இல்லை, அந்த இதில் எதுலையுமே நேம் எதுவுமே மென்ஷன் ஆகலை. பட் இவரோட ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்ததுல எல்லாத்துலேயுமே வந்து கொஞ்சம் நேம் வந்து மென்ஷன் ஆகுது. ஸோ ஒரு பர்டிகுலர் ட்ரஸ்டோட நேம் மென்ஷன் ஆகுது. இப்போ இவங்க சொல்றதும் அதைத்தான் சொல்றாங்க. ஸோ அந்த பர்டிகுலர் ட்ரஸ்ட்டை பற்றி என்னங்கிற டீட்டெயில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது வேற எங்கெங்கெல்லாமோ போய் நிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு அது எங்கெங்கெல்லாமோ போய் நிக்குது. சோ இப்போ இது உண்மையிலே வந்து இவங்க சொன்ன விஷயங்கள் வந்து ஒருவேளை உண்மையா இருக்குமோ அப்படிங்கிறது ஒரு சந்தேகம். அவங்க சொன்ன விஷயங்களும் இதையும் ஒப்பிடும்போது கொஞ்சம் சந்தேகங்கள் பொதுமக்களுக்கு வந்திருக்கிறது, வச்சிருக்கிறது எல்லாமே ஒரு தோற்றம் உண்மைதானா? ஆக்சுவலா பாலா வந்து அவரோட சேலரியில தான் எல்லாமே பண்றேங்கிறாரு. சோ அத பத்தி எந்த ஒரு டவுட்டும் கிடையாது மக்களுக்கு. ஆனா இந்த மாதிரி அவர் ஆம்புலன்ஸ் கொடுத்த விஷயத்துல அந்த மாதிரி ட்ரஸ்டோட சிம்பிள் எல்லாம் மென்ஷன் ஆயிருக்குதுன்னு தகவல் வருது.
அப்படிங்கிற பட்சத்துல நம்ம கொஞ்சம் யோசிக்க வேண்டியதா இருக்கு. இதுவரை பார்த்ததுல பாலா மேல எந்த ஒரு தப்புமே இல்ல, அவரோட இதுதான் பண்றாரு, எல்லாமே பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த மாதிரி ஒரு ட்ரஸ்ட் வந்து அவர் பின்னாடி இருந்து செயல்படுதுன்னா அதையுமே நிறைய பேர் என்ன சொல்றாங்க, நல்லது தானே, அவர் மக்களுக்கு நல்லது தானே பண்றாரு, யாரு சப்போர்ட் பண்ணா உங்களுக்கு என்ன, அதுதான் சொல்றாங்க. ஆனா இத வந்து என்ன ஒரு பக்கமாவும் நம்ம யோசிக்க வேண்டியதா இருக்கு. ஒரு பக்கம் வந்து பாலா பண்றதெல்லாம் கரெக்ட் தான், மக்களுக்கு வந்து எல்லா ஹெல்ப்பும் பண்றாரு. இன்னொரு பக்கத்துல இது அவங்க சொன்ன மாதிரி, நம்மளோட மூத்த பத்திரிகையாளர்களும் சொன்ன மாதிரி வேற வகையில டைவர்ட் பண்ணிருமோ மக்களை, அந்த மாதிரியும் இதா இருக்கு. ஏன்னா பாலாவை வந்து யூஸ் பண்ணி அவங்க வந்து ஏதாவது ஆயத்தம் தேடுவாங்களோ, அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வருது. இப்போ பாலாக்கு இந்த இதுல எந்த ஒரு பெனிஃபிட்டும் இல்ல, புரியுதா? அவர் வந்து மக்களுக்கு பண்றாரு, அவர் இன்னும் வாடகை வீட்டுலதான் இருக்காரு, அவருக்கு அன்னன்னைக்கு உள்ளது அவர் சாப்பிட்டு போயிட்டே இருப்பாரு. ஆனா பாலாவோட நேம யூஸ் பண்ணி வேற யாராவது பின்னாடி இருந்து குளிர் காயிறாங்களா, அதுதான் இது வந்து ஒரு பெரிய கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. சோ அதை வந்து நம்ம கருத்துல எடுத்துக்கணும், மக்களுமே அதை கருத்துல எடுத்துக்கணும். ஏன்னா நிறைய பேர் பாலாக்கு சப்போர்ட் பண்றாங்க, நம்மளும் சப்போர்ட் பண்றோம், அது ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஆனா இது தனி மனிதனா பார்க்கும்போது பாலா வந்து நல்லவன், பாலா உதவி பண்ற குணம் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா இந்த விஷயத்துல பாலாவை யூஸ் பண்ணிடுவாங்க அப்படிங்கறதுதான் அவங்களோட தாட்டும் இருக்கு. இப்ப நம்ம அதை பத்தி நம்ம பேசும்போது நம்மளுக்கும் சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் ஓரளவு பொறி தட்டுதுன்னு வைங்களேன், நம்மளும் கிளாரிஃபை பண்றோம் அப்படிங்கறது. இது வந்து ஓகே, பாலாவோட சுய சம்பாத்தியத்துல பண்ணனா பிரச்சனையே கிடையாது, நம்ம வந்து அவனை அவ்வளவு வாழ்த்துவோம். ஏன்னா ஒரு தனி மனிதனா இருந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்கிற ஒரு பெரிய விஷயம். ஆனா பாலா பின்னாடி ஏதாவது ஒரு ட்ரஸ்ட் இருந்து பாலா நேம யூஸ் பண்ணி அவங்க இதனால பெரிய ஃபண்டு வேற கம்பெனிஸ்ட இருந்து அடிக்கிற வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதுல வந்து கொஞ்சம் கவனமா இருக்கணும் பாலா அப்படிங்கறத நான் கேட்டுக்கிறேன். இதுல வந்து நம்ம வந்து விழிப்புணர்வு, இது வந்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுல விஷயம் கிடையாது, பாலாவுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துற விஷயம். அது தம்பி கொஞ்சம் அலர்ட்டா இருந்துக்கப்பா, இந்த மாதிரி உன்னோட நேம் வந்து ஸ்பாயில் ஆகுது, அது மட்டும் இல்ல உன்னை யூஸ் பண்ணி ஒரு பெரிய கும்பல் குளிர் காயுதோ அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் வருது. சோ தம்பி இதுல அலர்ட்டா இருந்துக்கோ, நீ வந்து கரெக்டா தேவையில்லாம யாருக்கிட்டயும் போய் சிக்கிறாரு. அதுதான் இப்போ அவங்க மூத்த பத்திரிகையாளரோட குரலும் இருக்கு, நம்மளோட குரலும் அதுதான் இருக்கு. இப்போ வந்து பாலாவை நம்ம தப்புனே சொல்லல. எல்லாரும் இப்ப சொல்லுவாங்க, என்ன மேடம் பாலாக்கு இவ்வளவு நாளும் சப்போர்ட் பண்ணீங்க, இப்ப என்ன சொல்றீங்க? இப்பவும் சொல்றேன், பாலா மேல எந்த தப்புமே கிடையாது. ஆனா பாலாவை தப்பா யூஸ் பண்ணிருவாங்களோ அதுலதான் ஒரு கேள்விக்குறி இருக்கு, பயமாவும் இருக்கு. சோ தம்பி பாலா வந்து இதுல அலர்ட்டா இருக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஓகே மேடம், இப்போ வந்து இந்த சிஎஸ்ஆர் ஃபண்டுன்னு சொல்றாங்கல்ல, இந்த சிஎஸ்ஆர் ஃபண்டை வந்து ஈஸியா எல்லாருமே வாங்கிட முடியுமா? இப்ப எந்த ட்ரஸ்டா இருக்கட்டும் ஈஸியா வாங்கிட முடியுமா? உடனே வாங்க முடியாது சார். ஆக்சுவலா அந்த ட்ரஸ்ட் வந்து அவங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணி ஒரு 3 இயர்ஸ் ஆகணும். 3 இயர்ஸ் அது மட்டும் இல்ல, அவங்க நிறைய நலத்திட்டங்கள் பண்ணிருக்கணும், எல்லா எவிடன்ஸும் ப்ராப்பரா காமிச்சாதான் அவங்க ஃபண்ட் எல்லாம் வாங்க முடியும். டக்குன்னு நம்ம இப்போ ஆரம்பிச்சு 1 வருஷம் 2 வருஷத்துக்குள்ள வாங்க முடியாது. மினிமமே 3 இயர்ஸ் ஆகணும் ஒரு ட்ரஸ்ட் தொடங்கி. அதோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் ப்ராப்பரா இருக்கணும். அந்த எவிடன்ஸை காமிச்சுதான் மற்ற கம்பெனிஸ்லாம் அவங்களோட ஃபண்டை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அது மட்டும் இல்ல, அந்த ட்ரஸ்ட் வந்து என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் எப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ராப்பரா இவங்களுக்கு வந்து எல்லா எவிடன்ஸும் சப்மிட் பண்ணணும். யாருக்கு? அந்த கம்பெனிஸ்க்கு. அவங்க வந்து ப்ராப்பரா என்னென்ன பண்றாங்க, என்னென்ன இது பண்றாங்க, பீரியாடிக்கல் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே, ரெக்கார்ட்ஸ் எல்லாமே சப்மிட் பண்ணணும். ஓகே. சோ இப்போ இவங்க வந்து இந்த ஃபண்ட் வந்து கார்ப்பரேட் ஃபண்ட் வந்து ரிசீவ் பண்ணதுக்கு அப்புறம் இவங்க மக்களுக்கான நலத்திட்ட பணிகள் எல்லாம் பண்ணணும், கரெக்ட்டுங்களா? ஆமா, ப்ராப்பர் எவிடன்ஸ் இவங்க சப்மிட் பண்ணி அதோட ரெக்கார்ட்ஸ் எல்லாமே சப்மிட் பண்ணணும் கம்பெனிக்கு இவங்க. ஓகே. இப்போ இந்த விஷயத்துல வந்து பாலாவுக்கு பின்னாடி ஒருத்தர் இருந்து இயக்குறாரு, அவர் தான் எல்லாத்துக்குமே முக்கிய காரணம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. ஸோ அப்படி அந்த ட்ரஸ்ட் தான் இருந்து வந்து இத மாதிரி இந்த வேலைகள்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இதுல பாலா வந்து அலர்ட்டா இருந்திருக்கலாமா வேண்டாமா? முன்னாடி அலர்ட்டா இருந்திருக்கணும்ல அவரு இந்த மாதிரி விஷயங்களுக்கு. அவரு என்ன நினைச்சிருப்பாரு, ட்ரஸ்ட் தானே, மக்களுக்கு நல்லது தானே பண்றாங்க, நம்ம நினைக்கிற மாதிரிதான். இப்ப நம்ம வந்து இப்போ பாலாவை பத்தி இவ்வளோ கேள்விகள் எழும்பின பிறதானே எல்லாரும் யோசிக்கிறோம், இந்த ட்ரஸ்ட் வந்து பாலாவை ஏன் யூஸ் பண்றாங்க, அந்த மாதிரி தப்பா யூஸ் பண்ணிடக்கூடாதுங்கிற ஒரு கான்செப்ட் வருது. அவரு வந்து மக்களுக்கு நல்லது தானே பண்றோங்கிற ஒரு கான்செப்ட். இப்போ பாலா வந்து அந்த ட்ரஸ்ட் மூலமா உதவி பண்றாருன்னு நான் சொல்ல வரல, அது ப்ராப்பரா யாருக்கும் எனக்கு தெரியல. ஆனா ஒருவேளை பாலா அந்த மாதிரி கூட நினைச்சிருக்கலாம். அது மட்டும் இல்ல, எல்லாரும் என்ன கேக்குறாங்க, இவன் ஏன் போட்டோ எடுக்கிறான், வீடியோ எடுக்கிறான், அதெல்லாம் நம்ம கேட்கறதுக்கு நமக்கு வந்து ஒரு இதே கிடையாது. அது வந்து ஒரு தனி மனித உரிமை, மனுஷனா அது அவனோட விருப்பம். அவன் போட்டோ எடுப்பான், வீடியோ எடுப்பான், ஏன் அதை வச்சு படம் கூட எடுப்பான். அவன் ஹெல்ப் பண்றதெல்லாம் வச்சு அவன் ஒரு படம் கூட எடுக்கலாம், புரியுதா? அது வந்து நமக்கு கேட்க எந்த உரிமையும் கிடையாது. அதை வந்து நான் கொஞ்சம் கண்டிக்கிறேன். தேவையில்லாத பப்ளிக் வந்து விமர்சனம் பண்றீங்க அவனை. இப்போ அந்த ரீசெண்டா ஒரு நடிகரோட மகால்லாம் எடுத்து அயன் பாக்ஸ் ஏதோ சலவை தொழிலாளிக்கு வாங்கி கொடுத்தேன் வச்சேன்லாம் போட்டிருந்துச்சு. அது மட்டும் இல்ல, நிறைய அரசியல்வாதிகள்
இந்த மாதிரி போட்டோ எடுக்காம யாரு உதவி பண்ணுறதா சொல்லுங்க. இப்போ பாலாவை மட்டும் நம்ம தாக்க கூடாதுல்ல, ஒரு தனி மனிதனை தாக்குறது ரொம்ப தவறு இந்த விஷயங்கள்ல. அது அவனோட உரிமை, அவன் பண்றா போடுறான். இதே இது அவன் பண்ணினது ஃபேக்குன்னா நம்ம அவனை பிடிக்கலாம். இப்போ இந்த மாதிரி பப்ளிசிட்டி பண்றான்ல, நான் அது வாங்கி கொடுத்தேன், இது வாங்கி கொடுத்தேன், இத்தனை நலத்திட்டம் பண்ணியிருக்கேன்னு அவன் சொல்றான், பப்ளிசிட்டி பண்றான். அது ஃபேக்குன்னு கண்டுபிடிச்சோம்னா கண்டிப்பா அவன் மேல நம்ம ஆக்ஷன் எடுக்கலாம். அவன் வந்து அது உண்மைதான், அவன் பண்ணதெல்லாம் உண்மைதான், அதை வந்து அவன் போடுறான், பப்ளிஷ் பண்றான். அதை சொல்றதுக்கு ஆனா இந்த ஆம்புலன்ஸ் விஷயத்துல தவறிட்டாரு அப்படிங்கிறது உண்மை மேடம். எஃப்சி விஷயம் மட்டும் தவறிட்டாரு. இல்ல மேடம், இந்த ஆம்புலன்ஸ் விஷயத்துல வந்து தவறிட்டாரு அப்படிங்கிறது உண்மைதான், உண்மை மாதிரி தெரியுது. ஆமா. இப்போ 1 or 2 ஆம்புலன்ஸ் வந்து ஓகே, மத்த இவங்க சொல்ற மாதிரி ரிமைனிங் ஆம்புலன்சஸ் எல்லாமே வந்து சில விஷயங்கள் அதுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கு. ஆமா சார், இப்போ ஒருத்தவங்க வந்து நீங்க நல்லா பண்றீங்க, உங்களோட இதெல்லாம் எனக்கு பிடிச்சிருக்கு, தயவு செய்து நான் இத்தனை ஆம்புலன்ஸ் நான் வாங்கி தரேன், என்னோட ட்ரஸ்ட் போட்டோ மட்டும் நீங்க அதுல பிளேஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாலே முடிஞ்சு போத. ஒருவேளை பாலா என்ன நினைச்சிருக்கலாம், சரி நல்லது தானே நடக்குது மக்களுக்கு, என்ன கெட்டதா பண்றோம், சரி அவங்க கொடுத்துட்டு போட்டுமே அப்படிங்கிற ஒரு இதுல கூட பண்ணிருக்கலாம். இல்லன்னா அவங்க இல்லப்பா இல்ல நான் வந்து எனக்கு எதுவுமே வேண்டாம், நான் என்னோட இதுல இருந்தே பண்ணிக்கிறேன்னு பாலா சொல்லும் போது, இல்ல நீங்க அதுக்காண்டு ரூபா கொடுத்துருங்க, நாங்க ஏற்பாடு பண்றோம் எல்லாம், நீங்க கொஞ்சம் கொஞ்சமா அதோட அமௌண்ட்டை செட்டில் பண்ணிருங்கன்னு கூட சொல்லலாம் அவங்க. அப்ப என்ன நினைப்பாரு பாலா, ஆமா நம்ம ரூபா கொடுத்து தானே வாங்குறோம், இவங்க என்ன ஃப்ரீயாவா நமக்கு கொடுக்குறாங்க, நம்மளோட உழைப்ப கொஞ்சம் கொஞ்சமா அடைச்சிருவோம் அப்படின்னு கூட வாங்கி கொடுத்துருக்கலாம். சோ இதுல நிறைய விஷயங்கள் இருக்குல்ல சார், எடுத்த உடனே யாரையும் குறை சொல்லிட முடியாது. ஆனா நான் என்ன சொல்ல வரேன், பாலா தம்பியை கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா இவ்வளவு தூரம் உங்க பிரச்சனை போயிடுச்சு, தமிழ்நாடே இப்போ ஃபுல்லா உங்க பிரச்சனையை பத்தி தான் பேசிட்டு இருக்கு, எங்க போனாலும் பாலாவை பத்தி தான் பேசுறாங்க, பாலாவை பத்தி தான் ப்ராப்பர் எவிடன்ஸ் இருக்கா அப்படி இப்படின்னு எல்லாருமே கொஸ்டின் பண்ணிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி நம்மளோட பெரிய பெரிய ஜேர்னலிஸ்ட் எல்லாமே. சோ அதனால கொஞ்சம் கவனமா இருக்கணும். நீங்க பண்றது தப்பு இல்ல, பண்றத ப்ராப்பரா பண்ணுங்க, மக்களுக்கு எந்த ஒரு இடையூறும் வராம பண்ணுங்க, அதுதான் நம்மளோட விஷயம். இந்த விஷயத்த பொறுத்தவரை பாலா பேர்ல ட்ரஸ்ட் கிடையாது, அவன் வந்து சிஎஸ்ஆர் ஃபண்ட் எதுவும் அப்ளை பண்ண முடியாது. சோ பாலாவை தூக்கி தனியா வச்சிருங்க, பாலா பின்னாடி யார் இருந்து செயல்படுதா அதை கண்டுபிடிங்க ஃபர்ஸ்ட். சோ பாலா பாலா பாலான்னு பாலாவை கழுவி ஊத்திட்டு இருக்காதீங்க யாரும், அந்த பேர்ல தூக்கி தனியா வைங்க, அவன் பின்னாடி யாரு செயல்படுதா எதை சோ பாலாவை தூக்கி தனியா வச்சிருங்க, பாலா பின்னாடி யார் இருந்து செயல்படுதா அதை கண்டுபிடிங்க ஃபர்ஸ்ட். சோ பாலா பாலா பாலான்னு பாலாவை கழுவி ஊத்திட்டு இருக்காதீங்க யாரும், அந்த பேர்ல தூக்கி தனியா வைங்க, அவன் பின்னாடி யாரு செயல்படுதா எதன் நிமித்தமா அந்த ஃபண்ட் வருது அதை மேடம். இப்போ இவங்க மூத்த பத்திரிகையாளர் எல்லாருமே சொல்லியிருக்காங்க, பாலா வந்து ஒரு கும்பல் இயக்கிக்கிட்டு இருக்கு, பாலா வந்து ஒரு கும்பல் வந்து காய் நகர்த்திக்கிட்டு இருக்கு எல்லாமே சொல்றாங்க. ஆனா அது யாருன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க, ஏன்? அதுதான் சொல்ல வேண்டியதானே. இப்ப அந்த கும்பல் யாருன்னு ஓரளவு நமக்கும் தெரியுது. சோ அந்த மூத்த பத்திரிகையாளர்கள் சொல்லட்டும், அதுக்கப்புறம் நம்ம பப்ளிக்கு தெரியப்படுத்துவோம், நம்ம அவசரப்பட வேண்டாம் நான் நினைக்கிறேன். ஓகே சரிங்க மேடம். ஓகே, இருந்தாலும் இந்த பயனுள்ள தகவலை பகிர்ந்ததுக்கு நன்றி மேடம். நன்றி சார்.